அன்பான திருப்பூர் மாவட்ட மக்களே, நியூஸ் தமிழுடைய இந்த தேர்தல் பயண வாகனம் உங்களை தேடி இன்னைக்கு நாங்க திருப்பூருக்கே வந்திருக்கிறோம். தேர்தல் பயணம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்க போயிட்டு இருக்கோம். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில திருப்பூர் மாவட்டத்துக்கு நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்க கோரிக்கைகளை நீங்க சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வர இருக்கு. இந்த முறை 4 முனை போட்டி. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக, நாம் தமிழர் கட்சி, புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேக கட்சின்னு 4 முனை போட்டியா இந்த முறை அமைய இருக்கு. மக்கள் இந்த ஆட்சியில என்ன மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத நேரடியா இன்னைக்கு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இந்த களத்தை நீங்களும் பயன்படுத்திக்கலாம். அதனால அன்பர்களே, நண்பர்களே, அக்காமார்களே, அண்ணன்மார்களே எல்லாரும் உங்களுடைய கோரிக்கைகளை இன்னைக்கு இந்த களத்துல நீங்க சொல்லலாம். வணக்கம். நியூஸ் தமிழோட தேர்தல் பயணம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மக்களோட குறைகள் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய விவசாயம், பின்னலாடை அப்படிங்கறத இங்க பிரதான தொழிலா இருக்கு. பொருளாதாரத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த இடத்த நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு உங்களோட கோரிக்கைகள், நீங்க ஒரு விவசாயி அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, உங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு? அரசு கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? அல்லது வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய பெயர் பா வேலுசாமி. நான் பிஏபி வெள்ளகோவில் கிளைக்கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கம்ங்கிற ஒரு சங்கத்தில் 6 ஆண்டுகளாக தலைவராக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இந்த 6 ஆண்டுகளாக நான் களத்தில் இருக்கிறதுனால இந்த 6 ஆண்டுகளாக என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் அதாவது மொத்தமாகவே இந்த அரசு, ஆளும் அரசாகட்டும், எதிர்கட்சிகளாகட்டும், பிரதான எதிர்கட்சிகளாகட்டும், இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். முதல்ல இந்த திருப்பூர் கோவை மாவட்டத்தில் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் தான் உயிர்நாடி. பல உண்மையை சொல்ல போனா பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70 லட்சம் மக்களுக்கு குடிநீர் குடிநீர் ஆதாரமா இருக்கு. ஒரு 3,77,000 4,25,000 ஏக்கர் விவசாய பாசனம் இருது. அந்த திட்டத்துல 60 ஆண்டுகளுக்கு முன்னால போட்டப்பட்ட அது கர்ம வீரர் காமராசரால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா 2 துணை திட்டங்கள் விடுபட்டு போச்சு, ஆனமலையாறு, நல்லாருன்ட்டு. இந்த 60 ஆண்டு காலமா அது இன்னும் நிறைவேற்றல. ஒவ்வொரு தேர்தல் டைம்லையும் ஒவ்வொரு தரையும் நாங்க வந்தா நிறைவேற்றி கொடுத்துறோம், நாங்க வந்தா 10,000 கோடி நிறைவேற்றுறோம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும், பிரதான கட்சியும் வாக்குறுதி கொடுக்குது. அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது 1968 போடப்பட்ட பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தம் கேரளா அரசோட 1988 30 ஆண்டுகள் கழிச்சு புதுப்பிச்சிருக்கணும். அதை கூட இவங்க புதுப்பிக்கல. அதுபோக இந்த கூடுதலா இந்த துணை திட்டங்கள் இன்னும் நின்று கிடக்குது. ரெண்டாவது ஆனமலை, அதுல இந்த கடைமடைக்கு சரியா தண்ணி போறதில்ல. வெள்ளக்கோயில் பகுதி இந்த ஆனமலை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தில் கடைமடையா இருக்கு. அதுக்கு தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னும் நீர் மேலாண்மைனா என்ன, கிலோ என்ன விலைன்னு கேட்கற அளவுக்கு இந்த அரசு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேம் டு ரூட், அதாவது பைப்லைன் திட்டம் மூலம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டத்தை அணுகுன்னு சொல்றோம். 5,000 கோடி போட்டு புதுப்பிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையில அது இல்ல. எல்லாமே கமிஷன் பேசிஸ், அதாவது எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி திருடலாம் அப்படிங்கறத தான் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை பொறுத்தளவுக்கு. இந்த திருப்பூர் மாவட்டம் பிரதானமா இன்னொரு தொழில் கால்நடைகள் வளர்ப்பு. அதுல தெருநாய்கள் அதிகமா பெருகி கால்நடைகள், விவசாயிகள் வளர்த்துற கால்நடைகள் அன்றாட கொடிச்சு தின்றுது. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில் போனுச்சுன்னா 20 ஆடு, 30 ஆடு, 50 ஆடு, 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு விவசாயிக்கு இழப்பு ஏற்படுத்துது. நாங்க உருண்டு பிறண்டு போராடி கடந்த 2 வருட காலமா தொடர்ந்து போராடி அரசு இழப்பீடு கொடுத்து அரசாணை வெளியிட்டு இருக்குது. அது எங்களுடைய மனசையும் உடம்பையும் மிகப்பெரிய ரணகலமாக்கி போராடினதுக்கு அப்புறம் கொடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா, ஆட்டுக்கு என்ன ஒரு சந்தை மதிப்பீட்டுல 14,000 ரூபாய் ஆடுனா ஒரு 6,000 ரூபாய் மிக சொற்ப தொகை கொடுத்திருக்காங்க இழப்பீடா. இதையெல்லாம் அரசு, ஆளும் அரசாகட்டும், எதிர்கட்சிகளாகட்டும் கண்டிப்பா கவனிக்கணும். இது கொண்டு ஒரு நிரந்தர நிவாரணம் வேணும். நாய்களை கட்டுப்படுத்த வரைக்கும் அது அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா ஊராட்சித்துறை கட்டுப்படுத்திருக்கணும், நாய்களை கட்டுப்படுத்தல. ஆனா அது அவங்க வச்சுட்டு போறாங்க. அது அரசு நாய்கள் வளரட்டும், ஆனா விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கட்டும், அது ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது அவிநாசி அத்திக்கடவு. அவிநாசி அத்திக்கடவு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடினமான போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த திட்டமே அமல்படுத்தப்பட்டது. அந்த செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருந்துச்சு எங்களுக்கு. செயல்பாட்டுக்கு இரண்டாம் தரமா பல ஒரு 500,000 குளங்கள் இணைக்கப்பட வேண்டியிருக்குது. அதையும் எத்தனை போக்கில் செயல்படுத்துறாங்க. அதாவது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சியில அதிகமாக சேகரமாகிற குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை செய்யாம கொண்டு விவசாயிகள் நிலம், இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1,20,050 TDS அளவுக்கு தண்ணி கெடுத்து வாழத்தகாத, இந்த பகுதியில் வாழத்தகாத பகுதியை மாத்தி வச்சிட்டாங்க. கண்டாமினேட்டட் சைட் இட் இஸ்.
ஆல்மோஸ்ட் இஸ் கண்டாமினேட்டட் சைட். ஆக்சுவலா இது கொஞ்சம் டிக்ளேர் பண்ண போறாங்க. அந்த சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது திடக்கல்வி மேலாண்மை பண்ணாம குப்பையை கொண்டாந்து விவசாயிகளை அந்த பாறைக்குழியில் போடுறது, அந்த பகுதியை பூரா தண்ணி கட்டுறது, காத்து கட்டுறது, நிலம் கட்டுறது, மண்ணு கட்டுறது. சோ இது ஆக்சுவலா இந்த ஆளும் அரசு மிக மிக விரோத போக்கு, விவசாயிகள் விரோத போக்கு அரசா தான் இருக்குது எங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நான் 6 வருஷமா தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். எந்த போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல. போராட்டத்தை 150-200 போலீஸ் அவங்க போட்டு நசுக்கிறது, 500 போலீஸ் போட்டு கொண்டாந்து முறியடிக்கிறது, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது. பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆனமலையார் நல்லார் திட்டத்துக்கு போராட்டம் முன்னெடுத்திருந்தோம். போலீஸ் அனுமதி கொடுத்துட்டாங்க. பந்தெல்லாம் போட்டு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம், ஒரே நாள் தான். அது அனுமதி வாங்கி போட்டுட்டா நைட்டு 9 மணிக்கு பந்தலை பிரிச்சு கீழே போடுறாங்க. விவசாயிகள் அவ்வளவு ஒரு கிள்ளுக்கிறையா கேட்காததுக்கெல்லாம் பாருங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபா, காய்ச்சனுக்கு 10 லட்சம் ரூபா, குடிச்சனுக்கு 10 லட்சம் ரூபா. விவசாயிகள் உலக இயங்குறக்காக அவன் பாடுபடுறான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இது அதாவது மிக மிக பொதுமக்கள் விரோத அரசு, பொதுமக்கள் விரோத ஆட்சி அப்படிங்கறத எங்களுடைய உள்வாங்கல்.